ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம தொடர்ந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மளோட வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், மார்க்கெட் ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக 9:15 மார்க்கெட் ஆரம்பிக்கும் மக்களே. வாங்க உள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு எதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஏத்தர் எனர்ஜியில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதுவும் பையார்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. வாங்க பார்க்கலாம். பிஎஸ்சின்னு இருந்தால் என்எஸ்சின்னு மாற்றிவாங்க, டெலிவரி இருந்தால் இன்ட்ராடேன்னு மாற்றிவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு பையார்டு கொடுக்கலாம். என்னோட கேபிட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கீழே பேலன்ஸ் தெரியுதா, 2343 ரூபா. இதுக்கு வந்துட்டு 17 குவான்டிட்டி வாங்கலாம். இப்போ வாங்கியாச்சு. பாருங்க, நம்ம டக்கெட்டு வாங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்கெட்டு மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. 657க்கு பை ஆயிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். மார்க்கெட் நாளைக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் காமிக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க, கேண்டில் ஸ்டிக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? ஒரு ஃபுல்லாகவே ஒரு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு க்ரீன் கேண்டில் ஸ்டிக்கு, ஒரு பாசிட்டிவ் வைப் தருது நம்மளுக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 657 இருக்குது கரண்ட் ரேட்டு. நம்ம பையார் எடுத்திருக்கோம். இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, கரெக்டாக 657க்கு மேலே போனால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். அது கீழே வச்சு அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் வரும். பையார் போட்டிருக்கோம். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 17. ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 657 இருக்குது. டோட்டல் பை வேல்யூ 11,185 ரூபா புள்ளி 11 பைசா. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிட்டர்ன்ஸில் 12 ரூபா புள்ளி 75 பைசா இப்போ கரண்டில் இருக்குது. டக்குன்னு மார்க்கெட் மேலே ஏறும், கீழே ஏறும். ஓகேங்களா? பாருங்க நம்ம எப்படி இருக்குது, கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. நேற்றும் ப்ராஃபிட் எடுத்துட்டோம். ஓரளவு ஒரு 200 பக்கம் எடுத்தோம். நம்ம ஏத்தர் எனர்ஜிலாம் நேற்றும் ட்ரேட் பண்ணியிருந்தோம். முந்தா நாளும் ஏத்தர் எனர்ஜிலாம் ட்ரேட் பண்ணியிருந்தோம். நேற்று வந்துட்டு செல் ஆர்டர் போட்டிருந்தோம். முந்தா நாள் வந்துட்டு பை ஆர்டர் போட்டிருந்தோம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் டவுன் ஆகுது பாருங்க. 12 ரூபா மைனஸ், 5 ரூபா மைனஸ் வந்துருச்சு. மார்க்கெட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் சொல்ல வரேன். இந்த மார்க்கெட்டோட ஒரு புரிதல் இல்லாமல் இந்த பங்குச்சந்தைக்குள்ளே நீங்கள் யாரும் வராதீங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தெரிஞ்சு நான் சூப்பராக எடுத்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். நல்லா லேர்னிங் பண்ணிக்கிட்டு வரணும். நல்லா கற்றுக்கிட்டு இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக புக் பண்ண முடியும் உங்களால். டெய்லியும் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் ப்ராஃபிட்டபுளாக புக் பண்ணிட்டு டெய்லியும் நீங்கள் வந்துட்டு சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு உங்களோட மைண்ட் செட் தான் தேவை. ஓகேங்களா? இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்பாதீங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கலாம், என்னையே நம்பாதீங்க. உங்களோட மூளையை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த மார்க்கெட். ஓகேங்களா? ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரேடராக நீங்கள் மாறலாம். ஓகேங்களா? இப்போ நானுமே நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். நான் இது வந்துட்டு சொல்கிறதுனால கூச்சப்படுறதெல்லாம் இல்லை. உண்மை மறிச்சு என்ன ஆக போகுது? இப்போ நானுமே நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியதான் இருக்குது. நானும் நிறைய அமௌண்ட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இருமலுக்கு இந்த மார்க்கெட்டை விட்டு நான் வெளில போக மாட்டேன். ஓகேவா? இன்னொரு நான் 10 வருஷத்தில் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ராஃபிட்டபுளாக ஒரு ட்ரேடராக மாறுவேன். ஓகேங்களா? அதுக்கு இப்போ நான் எடுத்து வைக்கிறது ஒரு முதற்படி. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? கிராஃப் பார்க்கலாம். பாருங்கள், கிராஃப் பாருங்கள். அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுல்லாகவே க்ரீன் தான் காமிக்குது. பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஒரு 60-80 போகும். 680 ரூபா 85 ரூபா போகும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோக்கு போகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் நேற்றே உங்களுக்கு. இருமலுக்கு நீங்களே ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள் ட்ரேட் பண்ணணுன்ட்டு. அந்த ஸ்டாக்கு வந்துட்டு ஒரு 500 ரூபாக்குள்ளே இருக்கிற மாதிரி, 100 ரூபாயிலேருந்து 500 ரூபாக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நான் அதில் ட்ரேட் பண்ணுவேன். ஆனால் அது வந்துட்டு பை ஆர்டரா செல் ஆர்டர்ன்ட்டு நான் தான் வந்துட்டு முடிவு பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு என்னோட கேபிட்டல் அமௌண்ட்டு. மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பிரதர் இந்த மாதிரி இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். அது பை ஆர்டரா செல் ஆர்டர்ன்ட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
பாருங்க நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்னைக்கு நல்ல டேன்னு நினைக்கிறேன். நல்லா அமைஞ்சிருக்கு. பை ஆர்டர் போட்டிருக்கோம். பார்க்கலாம். மார்க்கெட்னா அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் இருக்கும். அது இருந்து அக்செப்ட் பண்ணி போறது தான் மார்க்கெட்டு. ஓகேங்களா? டக்குன்ட்டு இது மார்க்கெட் ஏறும். அதே மாரி டக்குன்ட்டு இறங்கும். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டு. அது நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாரி தான் சொல்ல வரேன். நீங்க நல்லா கத்துக்கிட்டு சூப்பரா பண்ணீங்க அப்புட்ன்னா, நீங்க அடுத்தவங்களுக்கு சூப்பரா சொல்லி தரலாம். எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு சஜஷன் தரலாம். அது வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட மனநிலை தான். ஓகேவா? அதனால தான் சொல்ல வர்றது. வீட்டுக்கு ஒருத்தர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நான் வந்து ட்ரேடு பண்ண சொல்லல. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலே ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பண்ணாலே வருங்காலத்துல அவங்க சந்ததி, அவங்க ஃபியூச்சர் நல்லாருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு குரோத் குரோத்த குடுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அதுக்கேத்த மாரி தான் நான் சொல்ல வர்றது. இப்ப பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஆயிடுச்சு பாருங்க. நம்மளுக்கு 16 மைனஸ். இதுதான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? டக்குன்ட்டு ஏறுவான், டக்குன்ட்டு இறங்குவான். இதுதான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல உங்களுக்கு. இப்போ ரூ. 30 ரூ. 24 மைனஸ்ல போயிட்டுருக்கு. ஓகே. பார்க்கலாம். நம்மளுக்கு மார்க்கெட் டைம் இருக்கு. என்னோட கணிப்பு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு 680, 685 போகும்ன்ட்டு என்னோட கணிப்பு. அத வந்துட்டு ஏறவும் செய்யலாம். அப்படி இல்லையா, நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டாவும் இறங்கவும் செய்யலாம். ஓகேங்களா? நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 680லேருந்து 685. ஓகேங்களா? அதே மாரி தான் நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ட நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க. உள்ள வந்தீங்க அப்படின்னா சூப்பரா பண்ணலாம். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு நானே இருக்கேன். ஓகேங்களா? இது நம்ம ஹோல்டிங்கோட அமௌண்ட். இடையில கொஞ்சம் அமௌண்ட்லாம் வித்ட்ராவல் பண்ணிட்டேன். அதனால நம்மளுக்கு ஹோல்டிங் வந்துட்டு ஒரு 28,000 தான் இருக்கு. ஓகேங்களா? நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 25 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல இருக்கு நம்மளுக்கு. நேத்தையோட மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நிஃப்டி, சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 106 பாயிண்ட், 100 பாயிண்ட் பக்கம் இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? எக்ஸ்ப்ளோர் வந்தா தெரியும் உங்களுக்கு. எந்தெந்த ஸ்டாக்க நம்ம வந்துட்டு சர்ச் பண்ற ஆப்ஷன்ஸ்லாம் இங்க இருக்கும். பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குன ஸ்டாக்கு. ஓகேங்களா? இப்போ பொசிஷன்ல இப்போ நான் வித்தா கூட எனக்கு லாஸ் தான். ஏன்னா வந்துட்டு நம்ம எடுக்கிற ஒரு ஆர்டருக்கு நம்ம இப்போ வந்துட்டு பை ஆர்டர் எடுத்துருக்கோம்ல, அதுக்கு ஒரு ரூ. 20 கமிஷன் பிடிப்பான். ப்ளஸ் நம்ம விற்போம் தெரியுமா மார்க்கெட் முடியிற நேரத்துக்கு, அதுக்கு ஒரு ரூ. 20 பிடிப்பேன். அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் சார்ஜஸ். அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 50 பக்கம் போயிடும். அதனால இது ப்ராஃபிட் அமௌண்ட்டா இருந்தாலுமே எனக்கு லாஸ் தான் ஆகும். அதை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஏத்தர் எனர்ஜி ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த ஏத்தர் வண்டி நிறைய பேர் நீங்கள் நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபரும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்டு ஒரு ரெட் கேண்டில் ஸ்டிக் வருது நம்மளுக்கு. ஒரு பீரிஷ் கேண்டில் ஸ்டிக் வருது. கரெக்டாக நம்ம இப்போ 0.0ல இருக்குது. போட்ட ரேட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 12 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, என்னது பிரதர் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை நண்பர்களே. நம்மளோட மைண்ட் செட்டு தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அது நல்லா தெரிஞ்சவங்க இந்த மார்க்கெட்டில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்தால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடராக மாறலாம். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளானிங் பண்ணி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடுங்கிறது ஒரு பார்ட்டு தான். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 சம்பளம் வருதா, அந்த 500 நீங்கள் ட்ரேட் மூலியமாக எடுக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்பவுமே பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம ஃபியூச்சரில் ஒரு 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 20 இயர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் வேணும் ஆனால் ட்ரேட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது எப்படின்னா நம்ம வந்துட்டு லம்சமாக ஒரு அமௌண்ட் போடுறனாலும் போடலாம். இல்லைனா மந்த்லி ஒரு அமௌண்ட் ஒரு 1000 இல்லைனா ஒரு 3000 அமௌண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்து போடலாம். அது வந்துட்டு நம்ம கீழே உள்ள ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நம்மளுக்கு அவ்வளோ இல்லை. ஆனால் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 5 இயர்ஸ்னாலும் இல்லைனா ஒரு 10 இயர்ஸ்னாலும் வெயிட் பண்ணால் தான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இது என்னோட ஓன் ரிஸ்க், ஓன் கேபிட்டல். ஓகேங்களா?
அதனால தான் நான் இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தாராளமாக நீங்களும் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்ல தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க. எடுத்தவங்க கவுத்தோன்னு உள்ள வந்தீங்கன்னா, இருக்கிற காசெல்லாம் நட்டமாக்கிட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டே வேண்டாம் அப்படின்ட்டு தான் போற மனநிலைமை ஏற்படும். அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாரி இந்த வீடியோ நான் எதுக்கு போடணும்? இது நான் தனியாவே எடுத்து நான் டெய்லி நான் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாமே! எதுக்கு நீங்க வீடியோ போடணும்? இந்த மாரி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு, நான் இந்த மாரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து யூடியூப்ல சேனல் ஒண்ணு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு கிடைச்சது தான் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் மூலியமா நான் வீடியோ போடுறது மூலியமா, ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் இந்த வீடியோ நீங்க பார்ப்பீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குறது மூலியமா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? அதுக்காண்டி தான் இந்த மாரி வீடியோவ நான் எடுத்து உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நானுமே இதுல நெறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு. கத்துக்கலாம். சேர்ந்து கத்துக்கலாம் எல்லாருமே. எல்லாருமே எடுத்து சூப்பரா பண்ணலாம். ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்புட்ன்னா, முதல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிக்கிட்டு உள்ள வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டாக்ல ஒரு ரூ. 500 கேபிட்டல் அமௌண்ட்ட வச்சு நீங்க வந்து ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏனோ தானோன்ட்டு ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிட்டு போகாதீங்க. அத நீங்க தான் பார்த்துக்கணும். இப்ப நம்ம போட்டதுலேருந்து ஒரு ரூ. 40 மைனஸ்ல ஆயிருக்கு. பார்த்துக்கலாம். நம்மளுக்கு மார்க்கெட் இன்னும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டைம் இருக்கு. அந்த டைமிங் ஃப்ரேமுக்கு ஏத்த மாரி நம்ம பிளான் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. ஓகேங்களா? இப்ப ரூ. 30 மைனஸ்ல இருக்கு. ஒரு 2 நாளா நம்ம ஒரு ரூ. 200 ப்ராஃபிட் எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 200 அந்த ட்ரேட்ல சம்பாரிச்சாலுமே போதுமான அளவு தான். நான் சும்மா சொல்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நான் இதில சம்பாரிச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 2000 கூட பார்த்துருக்கேன். 3000 கூட பார்த்துருக்கேன். அதேமாரி 3000 லாஸும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது நான் மோட்டிவேஷனா சொல்ல வரல. என்னோட அனுபவத்தில நான் வந்துட்டு இந்த மாரி தவற பண்ணிட்டேன்னு நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன். நான் பண்ண தவறு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் மார்க்கெட்ட கத்துக்கிட்டு உள்ள வாங்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு அப்பப்பைக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மூலியமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இத பார்த்து கத்துக்கட்டும், தெரிஞ்சுக்கட்டும். நான் நெறைய விஷயம் ட்ரேடுனா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? அப்படின்ட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகே. பாய் பாய்.